கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 3:2. துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இந்த வசனத்தை பவுல் அவர்கள் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறார். இந்த உலகத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் துர்க்குணம் கொண்ட பொல்லாத மனிதர்கள் கை நின்று விடுவிக்கப்பட நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார். நற்குணம் கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக துர்க்குணம் கொண்ட பொல்லாத மனிதர்கள் எழும்பி பல காரியங்களை செய்து பல தடைகளை கொண்டு வருகிறார்கள். ஆனால் நாம் ஜெபிக்கிற போது எல்லா தடைகளுமே மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. அதே போலதான் நீங்களும் அறிந்தோ அறியாமலோ துர்க்குணம் கொண்ட மனிதர்கள்ட்ட நேரடியாகவோ அல்லது மறைவாகவோ நீங்க மாட்டிக்கொண்டீங்கன்னா, அப்படிப்பட்ட மனிதர்கள் கை நின்று விடுவிக்கப்பட நீங்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும். எதுவானாலும் முதல்ல ஏசப்பா கிட்ட, ரெண்டாவது உங்க பெற்றோர்கிட்ட நீங்க சொல்லி கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். மற்ற மனுஷங்க கிட்ட போய் எதையுமே சொல்லி நீங்க வேதனைப்பட வேண்டாம். கண்டிப்பாக அவர் உங்கள் ஜபத்தை கேட்டு துர்க்குணராகிய மனிதருடைய கை நின்று உங்களை விடுவித்து பாதுகாத்து நடத்துவார். ஏன் சொன்னா அவர் உங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஆமென். God bless you.